அந்த ராஜி நர்ஸு கிட்ட அவ விசாரிக்கிறத நான் தான் பார்த்தேன். அவகிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். எப்பவும் போல அவ மண்டை எப்படி சூடாக்கி விட்டு நான் அப்படியே கூலா வந்துட்டேன். அப்போ நான் ரேணுகாவை பத்தி வாயை திறக்கலையே. அவளை வேற ஒரு ஸ்ட்ராங்கான மேட்டரை சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டேன். அதனால இப்போதைக்கு ராஜியும் ரஞ்சிதாவும் ரேணுகாவை பத்தி இதுக்கு மேல ஸ்மெல் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா போட்டிருக்கிற வெடிகுண்டு அவ்வளவு பவரானது. சாதாரண பாம் இல்ல, நியூக்ளியர் பாம். என்ன சொல்றீங்க பெரியமா? நீங்க என்ன சொன்னீங்க? கண்டிப்பா சொல்லணுமா? சொல்லுங்க பெரியமா, விளையாடாதீங்க. என்ன பண்றது, விளையாட வேண்டிய வயசுல நீ எதுவுமே விளையாடல. அதான் காலம் போன காலத்துல என்ன மாதிரி ஆளுங்க விளையாட வேண்டியதுதான். ஒண்ணும் இல்ல பிள்ளை, உனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னு சொன்னேன். அவளுங்க 2 பேருமே அப்படி நம்பிட்டாளுங்க. எனக்காகவா? எதுக்கு? அதான் குவாக் குவாக் குவான்னு ஒரு பிட்ட போட்டு விட்டேன்.